இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசு நல்லவர்ங்கிற பாடம் எல்லாம் சேர்ந்து பாடலாம். கைகளை தட்டி உற்சாகமாக நம்ம பாடலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 118 1 2 இப்படி சொல்லுது: கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் எழுதுனதை நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக அறிக்கையிடலாம்: அவர் எப்பயுமே நல்லவர், அவர் மாத்திரமே நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லலாம்: இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. ஹல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் ஹல்லேலூயா. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லலாமா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்றும் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா.
ரிச்மண்ட் தமிழ் திருச்சபைக்கு வந்த ஒவ்வொருத்தரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபைக்காக நம்ம எண்ணி துதி செய்யலாம். நம்ம வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் இந்த போன ஒரு வாரம் வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, இந்த மாலை வேளையில் வந்து ஆண்டவரோட பிரசனத்தில் உட்காரும்போது அந்த பாரங்கள் எல்லாம் அவர் நீக்குவார். எத்தனை கஷ்டங்களோ எத்தனை சோகங்களோ என்ன ஒரு கேள்விகள் இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பாரு அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை ஒருத்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் என்றுமே செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்போ மேலும் நம்ம ஆராதனைக்கு கடந்து செல்லலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வேத பகுதி வாசிக்கிற பகுதிக்கு கடந்து செல்லலாம். பிள்ளைங்க முதல்ல வாசிப்பாங்க, அதை தொடர்ந்து அடல்ட்ஸ் பைபிள் ரீடிங் இருக்கும். Psalms 4 verse 1 through 8. Answer me when I call to you, my righteous God. Give me relief from my distress. Have mercy on me and hear my prayer. How long will you people turn my glory into shame? How long will you love delusions and seek false gods? Know that the Lord has set apart his faithful servant for himself. The Lord hears when I call to him. Tremble and do not sin. When you are on your bed, search your hearts and be silent. Offer the sacrifices of the righteous and trust in the Lord. Many, Lord, are asking, who will bring us prosperity? Let the light of your face shine on us. Fill my heart with joy when their grain and new wine abound. In peace I will lie down and sleep, for you alone, Lord, make me dwell in safety. Amen. Mark 9:41. Anyone who gives you a cup of water in my name because you belong to the Messiah will certainly not lose their reward. Amen. Genesis 50:15 through 17. But now that their father was dead, Joseph's brother became fearful. Now Joseph will show his anger and pay us back for all the wrong we did to him, they said. So they sent this message to Joseph. Before your father died, he instructed us to say this to you. Please forgive your brothers, for they have done great wrong to you, for their sin in treating you so cruelly. So we, the servants of the God of your father, beg you to forgive our sins. When Joseph received the message, he broke down and wept. Amen. Genesis chapter 50 verses 18 to 21. His brothers then came and threw themselves down before him. We are your slaves, they said. But Joseph said to them, don't be afraid. I am in the place of God. You intended to harm me, but God intended it for good to accomplish what is now being done, the saving of many lives. So then, don't be afraid. I will provide for you and your children. And he reassured them and spoke kindly to them. Amen. Praise the Lord. வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஆதியாகமம் 50:15 முதல் 21 வசனம் வரை. தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பின் இடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உனக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள்
உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கக்கூடிய சங்கீத பகுதி, சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் 23 எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப சின்ன சங்கீத பகுதினால நம்ம எல்லோரும் சேர்ந்து எல்லா வசனங்களுமே நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 23 முதல் வசனமே இப்படி ஆரம்பிக்குது. எல்லோரும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். அப்படி நம்ம தொடர்ந்து ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஸோ எழுந்து நின்று ஆராதிக்க முடிந்தவங்களை எழுந்து நின்று நம்ம கைகளை உயர்த்தி சத்தமாக கரகோஷம் விட்டு நம்ம பாடலாமா? நம்ம பாட போகிற பாடல் என்ன மறக்காதீங்க அப்படிங்கிற ஒரு பாடல். சங்கீதம் 139 7ஆம் வசனம் இப்படி சொல்லுது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். அதே போல் சங்கீதம் 119 135 வசனம் இப்படி சொல்லுது, உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் இதில் பார்க்குறோம். நம்ம இந்த பாடலில் ஒரு சில காரியங்கள் நீங்கள் பார்க்கும்போது என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம எப்பயுமே அவரோட கண்மணி போல பாதுகாக்கிறாரு. அவர் கண்மணி போல அவர் நம்மளை பார்க்கறதுனால அவரோட கண் எப்பயுமே நம்ம மேலே இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரோட பார்வைக்குள்ளே நம்ம இருக்கும்போது, அவரோட கரத்திற்குள்ளே அடங்கி இருக்கும்போது, அவர் ஒரு தகப்பனாக, ஒரு பரம தகப்பனாக நம்ம ஒவ்வொருத்தரையும் பிள்ளையாக பார்க்குறாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். அவரோட முகத்தோட வெளிச்சம் நம்ம முகத்தில் பிரகாசிக்கணும்னு நம்ம கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னை மறக்காதீங்கன்னு நம்ம சொல்லலாம். ஹல்லேலூயா. Worship you, Lord. Hallelujah. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன். உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவேன். உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டா
ஆகிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. மந்தை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே. எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பேதுருவை பார்த்தது போல் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இன்றும் பார்த்து கொண்டிருக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பேதுரு 3 தடவை மறுதளிச்சான். ஆனால் நாங்களும் எத்தனையோ தடவை உண்மை மறுதளிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் கிருபையினால் எங்களை அப்போ ஒரு பிள்ளையை அரவணைக்கிறது போல் அப்பா எங்களோடு நீங்கள் கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மறக்காமல் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அவரோட பிரசன்னத்தில் அசாத்தியங்கள் சாத்தியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நினைச்ச எல்லா காரியமும் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நம்ம மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்குறோம், 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர்களை பார்த்து அவர் என்ன சொன்னாராம்? மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனால எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு இந்த காலையில் வேலையில் கூட நாங்கள் சபைக்கு போகும்போது அந்த பாஸ்டர் வந்து ஒரு வசனங்கள் சொல்லும்போது ரொம்ப ஆண்டவர் அந்த வசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைய பேசிச்சு. அந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துலேருந்து அந்த கிதியோனின் வாழ்க்கையிலேருந்து பேசினார். அசாத்தியமான காரியங்கள் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த 6ஆம் அதிகாரத்தில் அந்த தேவதூதன் வந்து அவனை கிதியோன் கிட்ட சொல்கிற காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அந்த அப்பத்தை அந்த இதையும் வந்து பாறையில் நீ போடு அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்பம் வந்து சுட்டு எரியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது அசாத்தியமான காரியம் சொல்லி பாஸ்டர் சொன்னார். அது கண்களை மூடி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா? அதே போல் 7ஆம் அதிகாரத்துலேயும் நம்ம கிதியோனுக்கு வந்து கொடுத்த அந்த அந்த தேட்டுதலை நம்ம பார்க்குறோம். ஒரு எதிரியோட வாய் மூலியமாகவே அவனோட ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான கிருபையை ஆண்டவர் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். ஆண்டவரோட காரியங்கள் என்றுமே அசாத்தியமான காரியங்கள் தான். ஹல்லேலூயா. நம்ம கண்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே 4 கார் தான் நிற்கிது, 5 கார் தான் நிற்கிது அப்படி சொல்லி அந்த வாய்களினாலேயே ஆண்டவரோட நாமம் ஒரு காலத்தில் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அது கார்கள் கணக்கு கிடையாது, மனுஷங்க கணக்கு கிடையாது, இருதயம் தான் கணக்கு. நம்ம இருதயத்தை இங்கே ஊற்றம் வந்திருக்கோம் நம்ம ஒவ்வொருத்தரும். ஹல்லேலூயா. தேங்க்யூ. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அசாத்தியமான காரியங்கள் செய்யக்கூடிய கர்த்தர், அந்த கர்த்தரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்பாவும் பிரசனத்தில் அசாத்தியங்கள். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது எல்லாம் சாத்தியமாகும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அசையாத மழை கூட அசையும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. We worship you Jesus. Thank you Lord. சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே
அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னெல்லா சாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றின் பின்னால் தோற்றனவே. எத்தனை பேர் சொல்றீங்க? நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றின் பின்னால் தோற்றனவே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னெல்லா சாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியம். உம் கரத்தால் மாத்திரமே ஆண்டவரே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் நீட்டிடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் நீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுவே. தானாக முன் வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. சொல்லுங்க. தானாக முன் வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று கண்டித்தீரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா
துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவரே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. Hallelujah. We thank you Jesus. Hallelujah. எனக்காக நிற்கிற கர்த்தர். Hallelujah. என் ஒருவனுக்காக மரித்த தேவன். Hallelujah. எத்தனை பேர் அதை சொல்றீங்க? வேற யாருக்காகவும் இல்லை, யார் பாவத்திற்காகவும் இல்லை, என்னோட பாவத்திற்காக மரித்த தேவன். Hallelujah. சொல்லலாமா? என் பரமக தகப்பனே, என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. நம்மளோட தாழ்வான ஒரு வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் கூட இருக்கிற ஒரே ஒரு ஆள் நம்மளோட தேவன். Hallelujah. மனுஷங்க நிற்க ஒரு சில சமயம் அவங்களால முடியாமல் போகலாம், ஆனால் தேவனால் எப்பயுமே நம்ம கூட நிற்கக்கூடிய ஒரே ஜீவன் உள்ள தேவன் அவர் தான். Hallelujah. We thank you Lord. அவர் சர்வ ஞானி. பாடலாமா? Hallelujah. We worship you Jesus. We thank you Lord. Hallelujah. அவர் நம்ம இயலாமையில் அவர் செயல்படுகிற கர்த்தர். Hallelujah. எப்படி பவுலோட வாழ்க்கையில் அவர் இழைப்பட்டாரோ, அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கும் போது கூட எப்படி ஆண்டவர் வந்து என்னோட கிருபை உனக்கு போதும், என்னோட சுத்த கிருபை உனக்கு போதும்னு சொல்லி அவரை வழி நடத்தினாரோ, அதே தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். Hallelujah. We thank you Jesus. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Thank you Lord. We worship you Lord. நீ செயல்படுவே, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். இயலாமையில் நீ செயல்படுவே, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமை ஆராதிப்பே. மாத்திரம் ஆராதிப்போம் ஆண்டவரே. Hallelujah. We worship you Jesus. Hallelujah. We worship you Lord. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரு தோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். இரு தோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமாண்டவர். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமை ஆராதிப்பே. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் சொல்லுங்க. என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும்
மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். சொல்லமா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஓ எஸ் லார்ட், உம்மை மாத்திரம் ஆராதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ கிரகிக்க முடியாத காரியங்கள் செய்யும் கர்த்தர். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் தேவன். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவர் மாத்திரமே பரிசுத்தர். ஹல்லேலூயா. பாடலாமா? We worship you Jesus. Hallelujah. அப்படியே ஜெப சிந்தையிலேயே அதே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர் நம்ம அறிக்கையிடலாம். Hallelujah. We thank you Jesus. Hallelujah. We worship you Lord. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவனே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சொல்லமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எல்லாரும் சொல்லலாமா? தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே ஹல்லேலூயா இறங்கியே வந்திடுதே. எல்லாரும் சொல்லுங்க. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு எத்தனை பேர் காண முடியுது? ஹல்லேலூயா. தேவனின் நல்ல தூதர்கள்
நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. Yes, Lord. தேவனின் மகிமை hallelujah. We worship you Jesus hallelujah. ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹalleluya. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹalleluya. இந்த கடைசி நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். அவரே தூயர், அவரே தூயர், எல்லா கணத்திற்கும் எல்லா துதிக்கும் பாத்திரர். ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தூயரே yes Lord. தூயரே சர்வ வல்லவர் நீரே. எல்லா துதிகளுக்கும் பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹalleluya உயர்த்தும் ஆண்டவர். ஹalleluya சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹalleluya எல்லாரும் சேர்ந்து தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. நீ மாத்திரம் ஆண்டவரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரரே துதி உமக்கே. ஹalleluya. நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் அக்ரி பண்ணுறோம் ஆண்டவரே. ஹalleluya உன் பிரசன்னம் இந்த இடத்துல அப்பா ஆட்கொள்ளட்டும். ஹalleluya thank you Jesus. ஹalleluya நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஹalleluya எங்களோடு இருக்கும் தேவனே உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்கும் தேவனே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. thank you Lord. ஹalleluya எங்களை நிரப்பின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர். ஹalleluya சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர். இந்த மாலை வேளையில் இந்த காரியம் முடியாதோ, இந்த காரியம் நடக்குமோன்னு இருக்கிற மனுஷங்களுக்காக ஆண்டவர் சொல்றாரு, சகலத்தையும் செய்ய வல்லவன் நான். ஹalleluya அவரால் கூடாதது எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஹalleluya நம்ம விசுவாசிக்கலாமா? நம்ம விசுவாசிச்சா நான் சொன்னது போல கிடியனோட வாழ்க்கையில் நடந்தது போல அவனோட எதிரிகள் வாய்களிலிருந்து அவனுக்கு ஃபெய்த் வரும். ஹalleluya அவனோட ஃபெய்த் வளரக்கூடிய இடம் அந்த எதிரிகளோட வாய்களிலிருந்து இருக்கும். ஹalleluya எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya நம்மளுக்கு வர அந்த பாஸ்டர்கள் சொல்லி கூட நான் கேள்விப்பட்டோம். இந்த வாரத்தில் அவர் சொல்லும்போது அந்த அக்கினி சூளையில் இருந்து ஆண்டவரால் ஈஸியாக காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் அந்த அக்கினி சூளைக்குள்ளே இருந்து காப்பாற்றினார். ஹalleluya அது சொன்னது போல் நம்ம எத்தனையோ காரியங்களுக்குள்ளே நடுவில் இருந்திருக்கலாம். ஆனால் விசுவாசிங்க, நீங்கள் அங்கே தனியாக இல்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அந்த 3 பேர் கூட ஷாத்ராக் மேஷாக் அபிநேகோ கூட யார் இருந்தாரோ அதே தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் கரத்தை பிடிச்சு கொண்டு இருக்கிறார்னு விசுவாசிங்க. உடம்பில் இருக்கிற பலவீனங்கள் சோர்வுகளுக்கு நோக்கி உங்களுக்கு அழுக வருதா, கஷ்டமாக இருக்கா, நீங்கள் விசுவாசிங்க. அவர் உங்கள் கூட இருக்கிறார். ஹalleluya அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார்.
இந்த உலகத்தின் காரியங்கள் கொடுக்காது, இந்த உலகத்தின் மருத்துவம் கொடுக்காது. ஹல்லேலூயா. தேவன் கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையில் உயர்த்தி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நீங்கள் காண செய்திருக்கிறீங்க. இன்னும் காணாத அற்புதங்கள், ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் இருக்குது. அதெல்லாம் காண செய்ய அப்போ நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க. வாக்குத்தத்தம் கொடுத்த நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க. நாங்கள் ஸ்லிப் ஆனாலும் ஆண்டவரே கையை கொடுத்து உயர்த்தக்கூடிய கிருபை உள்ள தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாலை வேளையில் எங்களை ஒருமனப்பட்டு அப்பா இங்கே வந்து ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் முன்மோட்டை நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்களை நிரப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட நீங்கள் பேச போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உன் வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் அப்பா. எல்லா துதிக்கணும் மகிமை உமக்கு மாத்திரமே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு முறை நான் எல்லாரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த ஆராதனைக்குள்ளே. கடந்து செல்லலாம். நம்ம வந்து தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாம். நம்ம தேவன வார்த்தையை ஷேர் பண்ணுறதுக்காக நம்மளோட பார்த்துபடன் இருக்கார். ஓட்டி பாஸ்டர். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். கர்த்தர் நல்ல தேவனாக இருக்கிறார். நம்ம தொடர்ந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எனக்கு ஆண்டவர் செய்கிற அநேக காரியங்கள் உண்டு. அதில் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பாருங்கள், 38 வருஷமாக வியாதியில் இருந்த ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்தண்டியில் படுத்து ரொம்ப விரக்தியோடு இருந்த ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் வந்து விசாரிக்கிறவராய் வந்தார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான்னு சொல்லி, என்ன தேவை என்று சொல்லி எல்லாமே தெரியும் ஆண்டவருக்கு. ஆனாலும் கர்த்தர் அவனை பார்த்து விசாரிக்கிறவராக இருக்கிறார். உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு புரியல ஆண்டவர் கேட்குறாரு, செய்ய போகிறாருன்னு சொல்லி. ஆனால் நம்மளை எப்பொழுதும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி இருக்கிற, எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை எப்பொழுது விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாம் ஏதாவது ஃபோன் பண்ணோன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ எப்படி இருக்கிற, எப்படி இருக்கு நிலைமை. ஸோ அதனால் திடீர்னு ஒரு முறை ரீசெண்டாக ஒரு ஃபேமிலி, அவங்க வீட்டில் ஒரு பெரிய சிக்னஸ், ஒரு சுச்சுவேஷன். மிட் நைட்டில், ரொம்ப லேட் நைட்டு, ஏன்னா 2 மணி 1:30 மணி 2 மணிக்கு திடீர்னு எனக்கு கால் வருது. கால் வந்த உடனே நான் ரொம்ப நல்லா டீப் ஸ்லீப்பில் இருந்தேன். கால் வந்த அந்த ஃபஸ்ட்டு ரிங்லேயே நான் ஃபோனை எடுத்துட்டேன். ஃபோனை எடுத்த உடனே அந்த சைட்லேருந்து அவங்க ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க, இது மாதிரி இவங்க சிக்காக இருக்கிறாங்க, ஏதாவது செய்யணும் அப்படின்னு. ஸோ நான் சொன்னேன் உடனே நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைவ் போயிட்டேன் நான். பட் என்ன விஷயம்னா, அவங்க இந்த நிலைமையை பார்த்த உடனே 911 கால் பண்ணுமா இல்லை எனக்கு கால் பண்ணுமா நினச்சிருக்கிறாங்க. அப்போ ஜோம் பண்ணியிருக்கிறாங்க, முதல் ரிங்கில் எடுத்தால் நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், நம்முடைய காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், விசாரித்து சரியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லி, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்வேன், மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லி. கர்த்தரை கூப்பிடுகிற பொழுது அவர் மறு உத்தரவு கொடுக்குறார். எதனால் கொடுக்குறார், நான் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமே, நம்மளை பார்த்து என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். ஆமே, சரி, அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம இந்த நாளில் ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். சரி, இந்த நாளில் வேதத்தில் வாசித்த அந்த பகுதிக்கு நேராக கடந்து செல்லும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம், அதில் 20-21 வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். 20-21. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினார். சரி, இது யோசேப்புக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் நடந்த ஒரு காரியமை நம்ம பார்க்கிறோம்.
யோசேப்புடைய வாழ்க்கையில் கூட பிறந்த சகோதரர்கள் இல்லை, கூட அவங்களுடைய எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா யோசேப்பை வெறுக்கிறவனாக இருக்கிறாங்க. கடைசியில் யோசேப்பை வெறுத்துட்டு கடைசியில் யோசேப்பை கொன்று விடணும் என்கிற அளவிற்கு போகிறத நம்ம பார்க்குறோம். கடைசியில் அவன் என்ன பண்ணுறாங்க, ஒரு அடிமையாக அவனை விற்று போடுகிறத பாருங்க, எல்லாம் விற்று போடுகிறாங்க. அப்போ அப்படியெல்லாம் நடந்து வருகிற வேளையில் கடைசியில் பலவிதமான சோதனையான சூழ்நிலைகளை கடந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, யோசேப்பை ஆண்டவருடைய நோக்கத்தின்படி ஆண்டவருடைய சித்தத்தின்படி ராஜாவுக்கு அடுத்தபடி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கவர்னரை போல் ஒரு பெரிய என்ன பொசிஷனுக்கு, ரெண்டாவது ஒரு நிலைமைக்கு அங்கே என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தி வச்சிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி உயர்த்தி வைக்கப்பட்ட அந்த நிலைமையில் சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, பஞ்சத்தின் நிலைமையில் பஞ்சத்தின் காலத்தில் என்ன செய்கிறாங்க, ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா, இன்னும் வீட்டுக்கு தேவை கிடைக்குமான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ராஜாவை பார்க்க முடியாது அந்த தேசத்துக்கு வருகிறாங்க. ஆனால் யாரை நோக்கி வர்றாங்க, யாரை வெறுத்தாங்களோ, யாரை கொலை செய்யணும்னு நினச்சாங்களோ, கடைசியில் யாரை விற்று போட்டார்களோ அந்த சகோதரிடத்துல வந்து என்ன செய்கிறாங்க, உதவிக்காக வந்து நிற்கிறாங்க. சரி, அநேக காரியங்கள் நடக்கிறது. கடைசியில் யோசேப்பு யார் என்று சொல்லி அறிந்த பொழுது இந்த சகோதரனை தான் நான் என்ன பண்ணோம், கொலை பண்ண முயற்சி பண்ணோம், இவ்வளோ வெறுத்தோம், ஏன் அவனை பிடிக்கவே இல்லை என்று சொல்லி சொன்னோம், கடைசியில் விற்று போட்டோம். ஆனால் அந்த சகோதரிடத்தில் இந்த காரியங்களை கொண்டு வருகிறோம் சொல்லி அடையாளம் கண்டுபிடிச்ச பிறகு யோசேப்புக்கு ரெண்டே காரியங்கள் தான் இருந்தது. ஒன்று, சகோதரர்கள் எப்படி வெறுத்தாங்களோ அதே போல வெறுக்கணும். அப்படி இல்லைன்னா கிறிஸ்துவை போல, ஏன்னோ கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கொண்டு இருந்த பொழுது அவர் என்ன சொன்னார், அவரை தான் என்ன பண்ணாங்க, சாட்டையில் அடித்தாங்க, அவரை தான் என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறைந்தாங்க, கடைசி சொட்டு ரத்தம் வருகிற வரைக்கும் என்ன பண்ணாங்க, எல்லா காரியங்களும் செய்தாங்க. ஆனால் அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர்களுக்காக இயேசு என்ன செய்கிறார், ஜெபிக்கிறத பார்க்குறோம். என்ன ஜெபிக்கிறாரு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி. அப்போ யோசேப்புக்கு ரெண்டு காரியங்கள் தான் இருக்குது முன்னாடி. ஒன்று, சகோதரர்கள் செய்தது போல வெறுக்கணும், அவங்கள வெறுத்து தள்ளணும். அப்படி இல்லைன்னா கிறிஸ்துவை போல மன்னித்து ஏற்றுக்கொள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டு தான் இருக்குது இல்லையா? வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ரெண்டு எஜமானுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. நம்ம ரெண்டு எஜமானுக்கு. இப்போ ஒன்று உலகத்தை போல நம்ம நடக்கணும், அப்படி இல்லைன்னா கிறிஸ்துவை போல நடக்கணும். ஆமாம். ஸோ நம்ம எல்லாம் ஒரு ப்ராசஸில் இருக்கிறோம். என்ன ப்ராசஸில் இருக்கோன்னா, உலகத்தில் நம்ம பிறந்து உலகத்தாராக இருந்த நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணார், அதிகமாக நேசித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். அது பிள்ளையாக மாற்றுகிறது ஒன்று, ஆனால் அவரை போல மாறுகிறது அடுத்த விஷயம். ஆமாம். ஸோ அவருடைய பிள்ளைகளாய் மாறுவது ஒரு காரியம், அது ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டார். அது ரட்சிப்பு என்கிற அந்த காரியத்தின் நிமித்தமாக நான் என்ன செய்கிறேன், பிள்ளைகளாய் மாறுகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, ஆண்டவர் இயேசுவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி விடுகிறோம். நம்ம அவர் அப்பான்னு கூப்பிடுகிற அந்த உரிமை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், கொடுத்து விடுகிறார். அவருடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக, அவர் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக ஆண்டவர் நம்மை மாற்றி விடுகிறார். ஆனால் அதோடு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறதில்ல, விரும்புவதல்ல. அப்போ என்ன செய்யணும், அடுத்த படி என்னது, அவரை போல மாறுவது. ஆமென். கிறிஸ்துவை போல மாறுவது. அப்போ உலகத்தாராக இருந்த நம்மளை கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் முதல்ல என்ன செய்கிறார், மாற்றுகிறார், ரட்சிப்பு என்கிற காரியத்தின் நிமித்தமாக. ஆனால் அதோடு நம்ம நின்று விட ஆண்டவர் என்ன செய்வதில்லை, விரும்புவதே இல்லை. அதுக்கு மேலேயும் பல படிகள் இருக்குது. அதில் கடைசியில் நம்ம என்ன செய்கிறோம், கிறிஸ்துவை போல மாறுகிறோம். அப்போ உலகத்தாராக இருக்கிறோம், அப்போ கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம், கிறிஸ்துவை போல நம்ம மாறுகிறோம். ஆமாம். அப்போ கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கும் கிறிஸ்துவை போல மாறுவதற்கும் ஒரு இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற காலங்கள். ஆமாம். படிப்படியாக என்ன செய்கிறோம், கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஆவியின் கனியில் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்து செய்ததை போல நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். இயேசுவானவர் இந்த உலகத்தில் அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு போகிறப்ப சீஷரெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறார், நான் செய்ததை காட்டில் நீங்கள் என்ன செய்வீங்க, பெரிய காரியங்களை செய்வீங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், குருடர்களை சுகப்படுத்தினார், பிசாசு பிடிச்சவங்கள பிசாசுகளை ஆண்டவர் துரத்தினார், காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க ஆண்டவர் என்ன செய்தார், அற்புதம் செய்தார். அது மாத்திரம் இல்லை, இறந்து போனவர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணார், உயிரோடு கூட எழுப்பினார். ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவர் சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, இதை காட்டிலும்
இன்னும் பெரிய காரியங்கள். மரணத்தை ஜெயிக்கிறத விட பெருசாக என்ன இருக்குது இல்லையா? ஆனால் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக மாறின பிறகு வருகிற சவால்களை எப்படி நம்ம சந்திக்க போகிறோம், அதை எப்படி நம்ம மேற்கொள்ள போகிறோம், இதெல்லாம் எவ்ரிடே ப்ராசஸ். இது ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய ஒரு காரியம். ஆமாம். ஸோ எனிவேஸ், அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளை உலகத்திலேருந்து நம்மளை எடுத்து பிரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி கடைசியில் என்ன செய்கிறார், அவரை போல மாற்றுகிறார். நம்ம எப்போ ஆண்டவரை போல மாறுகிறோமோ உலகத்தில் நம்ம நேரம் முடிஞ்சு போச்சு, அவரோடு கூட என்ன செய்ய போகிறோம், நிரந்தரமாக நித்தியமாக நம்ம அவரோடு கூட என்ன செய்ய போகிறோம், ஆளுகை செய்கிறவர்களாய் மாறுகிறோம். சரி, இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு என்ன செய்தீங்க, தீமை செய்த நினைத்தீர்கள். யூ இன்டெண்டட் ஈவல். நீங்கள் அதை நினச்சி தான் என்ன செய்யுங்க, என்னை இப்படிப்பட்ட பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டீங்க ஆரம்ப காலத்தில். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை என்ன பண்ணார், நன்மையாய் முடிய பண்ணினார். ரோமர் 8:28 வாசிக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறவர். சகோதரர்கள் என்ன நினைச்சாங்க, இவனுடைய கதை முடிஞ்சு போச்சு, இவனுடைய கதை என்னது, முடிஞ்சு போச்சு, இவனை நம்ம சந்திக்க அவசியமே இல்லை. ஏன்னா யோசேப்பு ஒவ்வொரு நாளும் சொப்பனத்தை வந்து சொன்னப்பெல்லாம் அவங்க கோபம் ஏறிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவனை பார்த்தாலே சொப்பனக்காரன்னு சொல்லி என்ன செய்தாங்க, ஏளனமாக பேச ஆரம்பித்தாங்க. இவன் சொல்லுகிற காரியங்களை நம்புறதுக்கு யாருமே இல்லை. இன்ஃபேக்ட் யோசேப்போட அப்பாவே நம்பலை, அவருடைய பெற்றோரை என்ன செய்யலை, நம்பலை. அப்போ சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, சொப்பனை சொல்லுகிறவன் நம்மளை வந்து வெறுப்பேற்றிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவனை வெறுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த அந்த காரியத்தில் ஆண்டவர் யோசேப்புக்கு செய்ததை யோசேப்பு நினைக்கிறத பாருங்கள். நீங்கள் எனக்கு என்ன செய்தீங்க, தீமை செய்ய நினைச்சிங்க, ஆனால் அந்த தீமையே கர்த்தர் என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் எனக்கு நன்மையாய் மாற்றிட்டார். ஆமென். அந்த நன்மையை மாற்றுகிற ஆண்டவர் யோசேப்புக்கு மாத்திரம் மாற்றலை. அந்த நன்மை என்ன செய்யலை, யோசேப்புக்கு மாத்திரம் கொடுக்கல. அந்த யோசேப்புக்கு நன்மை செய்ததன் மூலமாக என்ன பண்ணிட்டாரு, அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் பாருங்கள், இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நன்மையாக மாற்றிட்டார். இப்போ பாருங்கள், ஆண்டவர் இந்த செய்தது நிமித்தமாக யோசேப்பை உயர்த்திட்டார். யோசேப்புடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றிட்டார். பாருங்கள், அப்படி தானே, யோசேப்பு அடிமையாக இருந்தாலும் எங்கே போய் மாட்டிக்கிட்டார், ஒரு சிறையிருப்பில் மாட்டிக்கிட்டார். ஒரு ஜெயிலில் அவர் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஒரு டஞ்சனில் போய் விட்டுட்டாங்க. இருள் நிறைந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, யோசேப்பை வச்சுட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலையும் ஆண்டவருடைய திட்டமோ அவருடைய சித்தமோ என்ன செய்யவில்லை, மாறவே இல்லை. ஆமாம், ஆண்டவருடைய திட்டம் என்ன செய்யவில்லை, மாறி போகவே இல்லை. கர்த்தர் என்ன செய்வார், நம்ம இருட்டறையில் போய் காரியங்களை என்ன நமக்காய் வைத்திருந்தாலும் மறைவிடத்தில் இருக்கிறவர்களை என்ன ஒளிப்பிடத்தில் கொண்டு வருவார் நம்முடைய ஆண்டவர். ஆமென். மறைவிடத்தில் இருக்கிறத ஒளிப்பிடத்தில் கொண்டு வரும். அப்போ இருட்டில் இருக்கிறத வெளிச்சத்தில் கொண்டு வரது ஆண்டவருடைய வேலையை. அப்போ இருட்டில் இருந்த யோசேப்பை என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் அரண்மனையில் உயர்வான ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிட்டார். அதுதான் ஆண்டவர் வைத்திருந்த நோக்கம் அது. ஆமென். அந்த பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் என்ன செய்யவில்லை, மாறி போகவே இல்லை. ஆமென். வேதம் யோபு 42:2 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். நீ செய்ய நினைத்தது என்ன செய்வது, தடைபடவே படாது. அப்போ ஆண்டவர் நமக்கென்று சொல்லி வைத்திருக்கிற நோக்கத்தை எதுவும் என்ன செய்ய முடியாது, யாராலும் தடை செய்யவே முடியாது. ஆமென். அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் அவருடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, யோசேப்புடைய என் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருந்த நோக்கத்தை என்ன செய்யவில்லை, எதுவுமே தடை செய்ய முடியவில்லை. ஆமென். விற்று போட்டாலும் சரி, அடிமையாக ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, செய்யாத ஒரு தவறுக்காக தண்டனை பெற்றுக்கொண்டாலும் சரி, என்ன செய்யவில்லை, யோசேப்பு உடைய ஆண்டவருடைய நோக்கம், யோசேப்புக்கு இருந்த நோக்கம் என்ன செய்யவில்லை, ஒரு நாள் மாறி போகவே இல்லை. ஆமென். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டார், உயர்வான ஒரு இடத்துல வச்சிட்டார். அப்படி வச்ச நிலைமையில்
சகோதரர்கள் வருகிற பொழுது தான் இங்கே நடக்கிற காரியம். அப்போ அப்போ யோசேப்பு சொல்லார், நீங்கள் தீமையை நினச்சிங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, நன்மையாய் மாற்றிட்டார் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ இதுதான் ஆண்டவருடைய இருதயமாக இருக்கிறது. பாருங்கள், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது அதில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அதில் இளைய குமாரன் என்ன பண்ணிட்டான், எனக்குள்ள பங்கை நீங்கள் கொடுங்க என்று சொல்லி தகப்பனத்துலேருந்து வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். எல்லாம் வீணாக செலவு பண்ணிட்டான். கடைசியில் அவனுக்கு கையில் ஒன்றும் இல்லை, சாப்பிடக்கூட வழி இல்லாத நிலைமை. அப்போ அந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு தூரமாக போன அந்த இளைய குமாரன் என்ன செய்கிறான், தன்னுடைய தகப்பன் வீட்டில் போனால் வேறு வேலைக்காரனாவது என்ன செய்யலாம், போய் இருந்து அட்லீஸ்ட் சாப்பிட்டாது சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ வருகிற பொழுது தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? இப்போ சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிற நிலைமையில் இருந்திருக்க மாட்டாங்க. நீ தான் உன்னுடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் எல்லாம் முடிச்சிட்டியே, அதுக்கு பிறகு உனக்கு இந்த வீட்டில் பங்கு இல்லை. அதுதான் உலகத்தில் நடக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா அந்த குமாரனுடைய பங்கு அவன் ஏற்கனவே என்ன பண்ணிட்டான், பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் எடுத்துகிட்டு போய் எல்லாவற்றையும் செலவு பண்ணிட்டான். அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன பங்கு இருக்குது அந்த வீட்டில்? எதுவுமே இல்லை. ஆனால் பாருங்கள், ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, அப்படி இருந்தாலும் கூட இந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு, அந்த குமாரன் வருவதற்காக காத்துக்கிட்டே இருக்கிறார். ஆமாம். அதனால தான் தூரத்தில் வருகிற பொழுதும் மற்றவர்களால் அடையாளம் காணப்படாதபடி இருந்த பொழுதும் தகப்பனால் என்ன பண்ணியிருந்தது, அடையாளம் கண்டு ஓடிப்போய் என்ன செய்கிறாரு, அந்த குமாரனை அணைச்சி கூட்டு வர்றார். ஆமாம். கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய விருந்து அங்கே வைக்கிறத பார்க்குறோம். ஆமாம். அப்போ தகப்பனோட இருதயம் எப்படி இருக்குது? அப்போ நம்முடைய ஆண்டோடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, அவர் விட்டு தூரமாய் போனவர்களையும் இழுக்கிற அவருடைய இருதயமாக இருக்கிறது. ஆமாம். தூரமாய் போய் வந்தவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் நம்முடைய தகப்பன் என்ன செய்கிறாரு இருக்கு. அதான் அவருடைய இருதயம். அப்போ யோசேப்பை குறித்து பார்க்கிற பொழுது ஒரு தகப்பனுடைய இருதயத்தை நம்ம யோசேப்பிடத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆமாம். ஒரு தகப்பனுடைய இருதயத்தை அப்போ ஆண்டவர் லூக்கா 15 சொன்னது போல, லூக்கா 15 சொல்லப்பட்ட அந்த தகப்பன் வந்து நம்முடைய ஆண்டவர் தான். ஆமாம். அவருடைய இருதயத்தை சொல்லுவதற்கு தான் ஊமையாக கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பல காரியங்களை, ஒரு 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா 3 தொலைஞ்சு போனதை கண்டுபிடிக்கிறது. ஐ ஆல்வேஸ் கால் Luke 15 as lost and found. தொலைஞ்சதும் கண்டுபிடிச்சது தான் அந்த முழு அதிகாரத்தில் இருக்கும். 3 காரியங்களை சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதில் ஒரு தகப்பன் அவருடைய இருதயம், அது ஆண்டோடைய இருதயம் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக என்ன செய்கிற ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்கிறார். அப்போ யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது, யோசேப்பும் தேவனுடைய இருதயம் எப்படி இருக்குமோ அந்த இருதயத்தை யோசேப்பு என்ன பண்ணுறாரு, அங்கே காண்பிக்கிறத பார்க்குறோம். அவருக்கு 2 வழி தான். ஒன்று வெறுக்கணும், இல்லைன்னா சேர்த்து கொள்ளணும். ஆமாம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்றபடி அவர் என்ன செய்கிற மாறுகிறார். இப்போ பாருங்கள், தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது தாவீதை பற்றி என்ன சொல்கிறாரு, தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. அப்போ பாருங்கள், த பெஸ்ட் தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு நல்ல குணாதிசயம் என்னென்னா, ஆண்டோட இருதயத்துக்கு ஏற்றது போல் நடக்கிறது தான். ஆமாம். அப்போ ஆண்டோட இருதயத்தை போல் நம்ம மாறணும்னா ஆண்டோட இருதயத்தை நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டோட இருதயத்தை போல் நம்முடைய இருதயம் மாறுகிறதா இருக்கணும். ஆமாம். அப்படி மாறுகிற பொழுது தான் இந்த காரியங்களாக என்ன செய்யும், நடக்க ஆரம்பிக்கும். அப்போ பாருங்கள், அப்போ லூக்கா 15 வாசிக்கிறது போல் ஒரு தகப்பனுடைய இருதயத்தை யோசேப்புக்கு என்ன செய்கிறோம், யோசேப்பிடத்தில் நம்ம பார்க்குறோம். யோசேப்பு ரொம்ப வயசானவர்களாம் இல்லை, ரொம்ப கம்மி வயசு தான். ஆமாம். அப்போ அப்படிப்பட்ட அவருக்கு அவர் சொல்லுகிறத பார்க்கும். சரி, அப்போ 21 சொல்லுகிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான்னு சொல்லி பார்க்குறோம். இவன் ஒன்றும் என்ன செய்யல, நீங்கள் தீமை பண்ணீங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, நன்மையாக மாற்றிட்டார். நான் நல்லா இருக்கிறேன், என்னால் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அது ஒரு டிரான்சிஷன், ஒரு இடமா நம்ம பார்த்துக்கலாம். இல்லை, ஒன்று வெறுக்கணும், இல்லை சேர்த்து கொள்ளணும். ஆனால் இடைப்பட்ட ஒரு இடம் என்னென்னா, நான் வந்து உன்னையும் திட்ட மாட்டேன், நீ என்னை திட்ட வேண்டாம், தள்ளி தள்ளி இருந்துக்கிறோம். நீங்கள் தூரமாக இருந்துக்கோ, நானும் தூரமாக இருந்துக்கிறோம். இந்த வெறுப்பை விட்டுலாம், இதோட விட்டுலாம், அதோட விட்டுட்டு போகிற ஒரு தன்மையும் என்ன செய்யலாம், நிறைய பேர் இடத்துல பார்க்குறான். இல்லையா, பிரச்சனை வந்துருச்சு, சரி பேசிக்கிறோம், அதோடு விட்டுருவோம், அதுக்கு பிறகு ரொம்ப க்ளோஸாலாம் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம், இதோடு இருந்துக்கிறோம் அப்படின்னு. ஆனால் யோசேப்பு என்ன செய்யவில்லை, அந்த நிலைமையும் என்ன செய்யலை யோசேப்பு
எடுக்கவில்லை. சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் என்ன செய்வேன், பராமரிக்க போகிறேன். உங்களையும் உங்கள் குழந்தை, அப்போ என்ன அர்த்தம், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையெல்லாம் என்ன செய்ய போகிறேன், நான் பராமரித்து கொள்ள போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லி ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான்னு சொல்லி பாருங்க. இவர்களுக்கும் சகோதரர்கள் செய்ததுக்கும் யோசேப்பு செய்ததுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாவது சொல்லுவாங்க இல்லையா, இல்லை, ரெண்டுக்கும் என்ன செய்யலை, சம்பந்தமே இல்லை. அப்போ யோசேப்பு மன்னித்தது மாத்திரமல்ல, மறக்கவும் என்ன செய்கிறாரு, யோசேப்பை கற்றுக்கொள்கிறார். ஆமாம். அப்போ மன்னித்தது மாத்திரம் இல்லை, மறந்ததும் அந்த மறக்கிறதும் இருந்தபடினால தான் அவரால் என்ன செய்ய முடிந்தது, ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசி அவர்கள் என்ன செய்கிறாரு, உனக்கு மாத்திரம் இல்லைப்பா, உன்னுடைய குடும்பத்திற்கும் நான் என்ன செய்கிறேன், எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்கிறேன் என்று சொல்லி. அப்போது இப்போ இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, யோசேப்புக்கு வந்தது ஒரு சோதனை. யார் மூலமாக வந்துச்சு, சகோதரர்கள் மூலமாக வந்தது. அப்போ யோசேப்புக்கு ஒரு புரிதல் இருந்தது. என்ன புரிதல்னா, இந்த சோதனை எனக்கு வந்துச்சு, இந்த சோதனையின் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுகிறார், என்னை உயர்த்த போகிறார். எனக்கு ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சொப்பனத்தின் மூலமாக அவருடைய திட்டங்களை தெளிவுபடுத்திட்டார். இப்போ ஆண்டவர் என்னை ஒரு பாதை வழியாக நடத்துகிறார். ஒரு சோதனை நிறைந்த, ஒரு வலி நிறைந்த ஒரு பாதையில் என்னை நடத்துகிறார். அந்த பாதையை நடப்பதற்கு என்னுடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு காரணமாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு காரணமாக தான் இருக்கிறாங்க. அதை யோசேப்பு அறிந்திருந்தார். ஆமாம். அதை யோசேப்பு அறிந்திருந்தபடினால தான் சகோதரர்கள் திரும்பி வந்த பொழுதும் அவரால் என்ன பண்ணியிருந்தது, மன்னித்து அவர்களை மறந்து ஏற்றுக்கொள்ளுகிற நிலைமைக்கு வந்தார்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ அந்த சோதனையை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம அனுபவிக்கிறோம், இல்லை அந்த சோதனையை நம்ம எப்படி நம்ம சந்திக்கிறோம், இதுதான் ரொம்ப முக்கியம். யோசேப்புக்கு சோதனை வந்துச்சு, சகோதரர் மூலமாக. ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வரும், ஒரு சிலருக்கு நெய்பர்ஸ் மூலமாக வரும், இல்லை ஒரு சிலர் சொந்தக்காரங்க மூலமாக வரும். பல விதத்தில் என்ன செய்யும், நமக்கு சோதனை வரும். ஒருவேளை கூட வேலை செய்கிறவங்க மூலமாக கூட என்ன செய்யும், சோதனை வரும். அப்போ சோதனை பல விதங்களில் வரும். சத்ரு கூட என்ன செய்வான், நம்மளை சோதிப்பான். யோபுடைய வாழ்க்கையில் யார் சோதித்தது, சத்ரு தான். ஆண்டவர் அனுமதிச்சார், சத்ரு வந்து என்ன பண்ணான், சோதனை பண்ணான்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாவற்றையும் இழந்து போனதை பார்க்குறோம். ஸோ சோதனை பல விதங்களிலே பலர் மூலமாக என்ன செய்யலாம், சோதனை வரலாம். ஆனால் சோதனை எல்லாருக்கும் என்னது, காமன் தான். டெஸ்ட் எல்லாருக்கும் காமன் தான். பல விதத்தில் வரும், பல பேரில் வரும், பல திசையிலேருந்து வரும், எல்லாம் சரி. ஆனால் சோதனை என்பது சோதனை தான். ஆனால் யோசேப்பு அந்த சோதனை எப்படி கையாண்டார் என்பது தான் முக்கியமான ஒரு காரியம். வேதத்தில் ஒரு சிலர் எப்படி அந்த சோதனை கையாண்டாங்க, யோசேப்பு எப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கமாக சிந்திக்க போகிறோம். முதல்ல தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அங்கே சாத்ராக் மேஷத் ஆபேத்நேகோ என்கிற தானியேலுடைய நண்பர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே அவங்க இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு நீங்கள் முந்தின அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா தானியேலை அங்கே ராஜா என்ன பண்ணுறார், நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய கவர்னராக உயர்த்திட்டார். பாபிலோன் தேசம் முழுவதுக்கும் ஒரு பெரிய கவர்னராக ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், ராஜா உயர்த்திட்டார். அப்படி உயர்த்தின தானியேல் என்ன பண்ணுறாரு, கூட இருந்த சாத்ராக் மேஷத் ஆபேத்நேகோவையும் கூட உயர்த்தணும்னு சொல்லி, அவங்களுக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர்களையும் ஒரு அதிகாரிகளாக அங்கே நியமிக்கிறத பார்க்குறோம். அப்போ ஏற்கனவே என்னது, தானியேல் ஒரு ப்ரொமோட்டட் பர்சன், சாத்ராக் மேஷத் ஆபேத்நேகோ அவங்கள என்ன செய்தாங்க, இருக்கிற நிலைமையிலேருந்து உயர்ந்த நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய பொற்சிலையை அங்கே வைக்கிறார். வச்சுட்டு என்ன சொல்கிறாரு, இங்கே எல்லாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிக்கப்படும், வாசித்தா நீங்கள் என்ன செய்யணும், இந்த பொற்சிலையை நீங்கள் என்ன செய்யணும், வணங்கணும். அதுதான் ராஜா போட்ட கட்டளை. இந்த பொற்சிலையை நீங்கள் என்ன செய்யணும், வணங்கணும். இப்போ சாத்ராக் மேஷத் ஆபேத்நேகோ என்ன செய்கிறாங்க, யெகோவா தேவனை, உண்மையாய் ஜீவிக்கிற தேவனை என்ன செய்கிறாங்க, அவங்க ஆராதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. மியூசிக் வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும், உடனே ஹல்லேலூயான்னு பாட்டு பாடணும், ஆண்டவரை துதிக்கிற பாட்டை பாடணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, மியூசிக் வந்தால் இந்த பொற்சிலையை நீ வணங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அவங்களுடைய பழக்கம் இல்லை, இல்லை அப்படி தானே, அப்படி பழக்கம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல ராஜா என்ன செய்கிறாரு, அப்படி யாரும் செய்யலைன்னா அவர்கள் என்ன செய்யணும், அக்கினி சூளையில் அவங்கள தூக்கி போடணும். அப்போது சாத்ராக் மேஷத் ஆபேத்நேகோவுக்கு சோதனை வந்துருச்சு. என்ன சோதனை, இப்போ அவங்களுக்கு என்னது,
இந்த பொற்சிலையை வணங்கணுமா வணங்க வேண்டாமா? 2 தான். வணங்கணுமா வணங்க வேண்டாமா? இவங்களுக்கு என்னென்னா, உண்மையான தேவனை தவிர, யெகோவா தேவனை தவிர 10 கட்டளையில் சொல்லப்பட்ட ஒரு கட்டளை இருக்கு இல்லையா, அந்த கட்டளையை நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாளும் அதை மீறவே மாட்டேன் என்று சொல்லி அவங்க இருதயத்தில் உறுதியாக அவங்க இருந்துட்டாங்க. அப்படி இருந்தபடி நான் பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம். அதனுடைய விளைவு அவங்களுக்கு தெரியும். என்ன விளைவு? அங்கே அக்கினி சூளையில் அவங்க தூக்கி போட போகிறாங்க. முடிவு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் தெரிந்தும் அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் அதை வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவங்க நிற்கிறாங்க. அப்படி நிற்கிற பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், 7 மடங்கு அதை சூடாக்கி அவர் போடுறாங்க, போட்டு கொண்டு போனவங்களே இறந்து போகிறாங்க, எல்லாம் நடக்குது. ஸோ உள்ளே போயிட்டு 3 பேராய் உள்ள கட்டுண்டவர்களாய் உள்ளே விழுகிறாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க, 3 பேரையும் கட்டிட்டாங்க. 3 பேரையும் கட்டி என்ன செய்கிறாங்க, தூக்கி 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில் தூக்கி போட்டுட்டாங்க. இப்போ பாருங்கள், 15ஆம் வசனம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, 16ஆம் வசனத்தில், ஷாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நான் 15லிருந்து வாசிக்கிறேன். இப்பொழுதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகல கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணிவித்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாயால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? சரி, போட்டாச்சு. அப்படி போட்ட பொழுது போகிறதுக்கு முன்னாடி இவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவியாமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்போ உறுதியாக என்ன செய்கிறாங்க, அவங்க ஆண்டவரை தேவனை மாத்திரம்தான் பணிந்து கொள்வோம் என்று சொல்லி, பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாக என்ன செய்கிறாங்க, அதை விட்டுட்டு அவங்க அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு இல்லை அவங்க ரெடி ஆகுறாங்க. அப்போ அவர் கடும் கோபம் கொண்டு என்ன செய்கிறார், அவளை உள்ளே போடுகிறார். அப்போ 23ஆம் வசனம், ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலை அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். இப்போ பாருங்கள், 3 பேரையும் கட்டி என்ன செய்கிறாங்க, அக்கினி சூளையில் போட்டாங்க. இப்போது அங்கே ராஜா தான் கட்டளை கொடுக்குறாரு, ராஜா தான் அக்கினியை என்ன செய்கிறாரு, 7 மடங்கு சூடாக்குறாரு, ராஜா தான் எல்லாம் செய்கிறாரு. போட்டாங்க 3 பேரை கட்டுண்டவர்களாக. ஆனால் ராஜா ஒரு காரியத்தை பார்க்குறாரு, ராஜா மாத்திரம் இல்லை எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க, 3 பேரை போட்டோம், கட்டுண்டவர்களாய் போட்டோம், கட்டி போட்டோம். ஆனால் அவங்க 3 பேர் என்ன செய்கிறாங்க, ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கிறாங்க அக்கினிக்குள்ளே. 3 பேர் மாத்திரம் இல்லை, இப்போ 4வது ஒரு ஆள், அது ஒரு தேவ சாயல் உள்ள ஒரு மனிதனை 4வது ஆளை பார்க்குறாங்க. இப்போ 4வது ஆளை பார்க்குறாங்க. பாருங்கள், இந்த சோதனை வந்துடுச்சு. அந்த சோதனையில் தப்பிக்கிற ஒரு வழியை என்ன செய்கிறாங்க, அவங்களே தேர்ந்தெடுத்து கொள்கிறாங்க. இது தப்பிக்கிற வழி இல்லை ஆக்சுவலாக, இல்லையா? அக்கினிக்குள்ளே போகிறது தப்பிக்கிற வழி இல்லை. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அதுதான் என்னது, தப்பிக்கிற வழியாக இருந்தது. ஆமே, மனிதனுடைய எண்ணத்தில், ராஜாவுடைய கண்ணோட்டத்தில் அது ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுடைய கடைசி பிரயாணமாக அவங்க பார்த்தாங்க, முடிவை பார்த்தார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அது முடிவல்ல. கர்த்தர் சொல்கிற வரைக்கும் எதுவுமே முடிஞ்சு போகாது. ஆமே, கர்த்தர் சொல்லுகிற, கர்த்தருடைய வார்த்தை வருகிற வரைக்கும் எதுவுமே என்ன இல்லை, முடிவுக்கு வரவே வராது. ஆமே, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை ராஜாவுடைய கண்களில் ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ முடிஞ்சிச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இது இன்னும் முடியல. நீ இன்னும் 10 மடங்கு சூடாக்குனாலும் உன்னுடைய முடிவு என்னுடைய கரத்தில் இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமே, அப்போ நம்முடைய முடிவு எல்லாமே, என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்திலும் முடிவு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய கரத்தில் வச்சிருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தர் தான் அவர் கரத்தில் வச்சிருக்கிறார். ஆமே, நம்முடைய நாளைய மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது.
ஆமென். நம்முடைய நாளையை தீர்மானிக்கிறது நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். ஆமென். ஸோ நம்முடைய நெக்ஸ்ட் மூவை தீர்மானிக்கிறது நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். அப்போ பாருங்கள், இவருடைய வாழ்க்கையில் சோதனைன்னு தெரியுது, அவருடைய முடிவு அவங்களுக்கு உலகத்தின் பார்வையில் தெரியுது. ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, அது முடிவு அல்ல என்று சொல்லி, அதுக்கு தீர்வு அல்ல என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அக்னியில் போடப்படுவங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ 4வது ஒரு ஆள், அது ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே அவர்களோடு கூட உலாவுகிறார். இப்போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க முடி கருகி போகலை, அவங்க போட்டிருந்த உடை என்ன செய்யலை, ஒன்றும் சேதமாகவில்லை, ஒரு சேதமும் இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் என்ன செய்யலை, ஒரு சேதம் அவர்களுக்கு உண்டாகவே இல்லை. 27ஆம் வசனம், தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலம் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஆமென். ஒரு அக்கினி வழியாய் போயிட்டு வந்த எல்லாமே ஒரு ஸ்மெல் இருக்கும், ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும். ஆனால் பாருங்கள், அந்த அக்கினியுடைய மனமே இல்லாதபடி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அக்கினி சூளையில் உள்ளே போய் அவங்க உலாவி வாக்கிங்லாம் போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியில் ஜாலியாக வெளியில் வராங்க, எந்த சேதமும் இல்லாதபடி. ஆமென். அப்போது 2 அற்புதத்தை ஆண்டவர் அங்கே செய்கிறார். ஒன்று, இவர்களுக்கு என்ன செய்யவில்லை, ஒரு சேதம் இல்லாதபடி, இவருடைய வாழ்க்கையில் எந்த சேதம் இல்லாதபடி, அவருடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, அவங்க மேலே போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, என்னுடைய முடி கூட என்ன செய்யலை, கருகாமல் ஒன்று சேதம் இல்லாமல் ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்த ஒரு காரியம். அது முதல் அற்புதம். அப்போ அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், உறுதிப்படுத்திட்டார். இவங்க விசுவாசத்தோடு போகிறாங்க, ஆண்டவர் எங்களை காப்பாற்றிட்டாலும் பரவாயில்ல, ஆனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த பொற்சிலை வணங்க மாட்டோம்னு சொல்லி உறுதியாக விசுவாசத்தோடு உள்ளே போகிறாங்க. அப்போ விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், கனப்படுத்திட்டார், அதை உறுதிப்படுத்திட்டார். அப்போ ஒரு சேதம் இல்லாமல் வெளியில் வந்துட்டார். அது முதல் அற்புதம். 2வது அற்புதம் பாருங்கள். இப்போ ஆண்டவர் அங்கே 4வது ஆளாக அங்கே அவரோடு கூட உலாவுகிறார். அங்கே ஆண்டவர் அங்கே வரணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவர் அங்கே வரணும்னு அவசியமே இல்லை. அவர் வராமலே என்ன பண்ணியிருக்கலாம், நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், ஆண்டவர் ரிமோட் ஒர்க் பண்ணுறதில்ல பெஸ்ட்டுன்னு சொல்லி, இல்லை ரிமோட்டாக எல்லாத்தையும் பண்ணிடுவார். அப்போ ரிமோட்டாக என்ன பண்ணியிருக்கலாம், அவருடைய மகிமையில் நிறைச்சி அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த அக்கினியில் ஒரு சேதம் இல்லாமல் நடத்தியிருக்கலாம். ஆனால் 4வது ஆளாக அவர் இறங்கி வந்ததனுடைய நோக்கம் என்னென்னா, முதல் அற்புதம் ஆண்டவர் ஏற்கனவே பண்ணிட்டார் 3 பேருக்கு. ஆனால் 2வது அற்புதமாக அங்கே பார்த்து கொண்டிருந்த ராஜாவில் முதல்லிருந்து அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக இது யார் பண்ணது, யாரால் இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி அறிவிக்கும்படியாக, எல்லாருக்கும் அறிவிக்கும்படியாக. பாருங்கள், இப்போ ராஜா ஓடி வர்றார். என்ன ஓடி வந்து சொல்கிறாரு, நான் 4வது ஒரு ஆளை பார்க்குறேனே, 3 பேர் தானே போட்டோம். அவர் க்யூரியாசிட்டி பாருங்கள், நான் 3 பேர் தான் போட்டோம், அவர் நடக்கிறதே பெரிய விஷயம் இல்லை அந்த அக்கினிக்குள்ளே. ஆனால் அவர் சொல்கிறார் 4வது ஒரு ஆளை நான் பார்க்குறேன். அப்போ பாருங்கள், ஒரு ஆச்சரியத்தின் மேலே ஒரு ஆச்சரியம். அவங்க விடுதலையோடு நடப்பதே ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனால் அதோடு கூட 4வதாக ஒரு ஆளை நான் பார்க்குறேன். அப்போ பாருங்கள், அவர் சொல்கிறாரு 29ஆம் வசனம் பாருங்கள், 28லேருந்து வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷத் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷத் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனானும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். பாருங்கள், முதல் அற்புதத்தை ஆண்டவர் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டார், அவங்கள சேதம் இல்லாமல் வெளியில் கொண்டு வந்துட்டார். ஆனால் 2வது ஒரு அற்புதம் பண்ணுறார், அதுதான் மிக பெருசு. எல்லா ஜனங்களுக்கும், ராஜாவிலிருந்து எல்லா ஜனங்களுக்கும் என்ன செய்கிறார், பிரத்யட்சமாக ஒரு அறிக்கை கொடுக்கறத பார்க்குறோம். யார்?
உண்மையான தேவன் தான் என்ன பண்ணுறாரு, இவங்களை காப்பாற்றினார். நான் தான் இவர்களை காப்பாற்றினேன் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார், ரெண்டாவது ஒரு அற்புதம் பண்ணார். அந்த அற்புதத்தின் மூலமாக ராஜா என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய சட்டத்தை அவர் போட்டார். முதல் சட்டம் என்ன ஆயிடுச்சு, நல் அண்ட் வாய்ட் ஆயிடுச்சு. முதல் சட்டம் கேன்சல் ஆகி போச்சு. முதல் சட்டம் என்னது, பொற்சிலை மாத்திரம் எல்லாம் வணங்கணும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாரு, சாத்ராக் மேஷத் ஆபேத்நேகோவுடைய தேவனை மாத்திரம்தான் என்ன செய்யணும், நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கப்படுது. அப்போ பாருங்க, லா மாறி போச்சு. ஆமாம், சட்டமே மாறி போச்சு. அப்போ நமக்காக ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், சட்டங்களை திருத்த முடியும். ஆமாம், இந்த உலகத்தின் சட்டங்களை, உலகத்தின் சட்ட திட்டங்களை நமக்காக ஆண்டவர் என்ன செய்ய முடியும், நமக்கு ஃபேவராக மாறும்படியாக தேவன் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஆமாம், அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்ய முடியும். சரி, இப்போ அந்த சோதனையிலிருந்து வெளியில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, 2 அற்புதங்களை செய்து வெளியில் கொண்டு வந்துட்டார். அது ஆண்டவர் செய்தது. ஆனால் சாத்ராக் மேஷத் ஆபேத்நேகோ என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் மேலே இருந்த விசுவாசம். அதனால தான் ராஜா சொல்கிறாரு, தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரை நம்பி. ஆமே, பாருங்கள், அப்போ ஆண்டவரை விசுவாசித்தா நமக்கும் என்ன செய்யும், அற்புதம் நடக்கும். ஆமே, ஆண்டவரை ஆண்டவரை மாத்திரம் விசுவாசித்தா, ஆண்டவரையும் விசுவாசித்தா தப்பு. ஆமே, ஆண்டவரை மாத்திரம் விசுவாசித்தா தான் அங்கே விஷயமே. ஆமே, தெர் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்க்ளூசிவிட்டி. ஆமே, ஆண்டவரிடத்தில். அதெல்லாம் வேதம் சொல்லு, அவர் தன்னுடைய மகிமை என்ன செய்ய மாட்டார், யாரிடத்திலும் பங்கிட்டு போட மாட்டார். அவர் யாரும் செய்ய மாட்டார், தன்னுடைய மகிமை வேற யாரோடு கூட பங்கிட்டு கொடுக்கவே மாட்டார். அப்போ ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கீகரித்து அதை என்ன செய்ய நமக்கு உறுதிப்படுத்துகிற தேவன். அப்போ பாருங்கள், சாத்ராக் மேஷத் என்ன செய்கிறாங்க, ஆபேத்நேகோ என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருந்தபடினால ஆண்டவர் அற்புதங்களை ஆண்டவர் செய்துட்டார். 2வது, அதே தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது தானியேலை குறித்து பார்க்கிறோம். இப்போ தானியேலை பார்க்கிற பொழுது தானியேல் ஆண்டவரை 3 முறை ஆண்டவரிடத்தில் போய் ஜெபிக்கிறத, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறத எல்லாரும் பார்க்குறாங்க. இவங்களை வேறு எந்த இடத்துல குற்றப்படுத்த முடியலை. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன செய்யலை, கரப்ஷன் இல்லை, பிரைப் வாங்கலை, தப்பான என்ன காரியமும் செய்யலை, வேறு எந்த காரியத்திலும் குற்றப்படுத்தவே முடியவில்லையே. இப்போ இவங்களை எப்படியா குற்றப்படுத்தி இவங்களை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து ஒரு திட்டம் பண்ணுறாங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்க, இதில் முக்கியமான இவர் பண்ணுற காரியம் 3 வேளை தேவனை நோக்கி என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறார். இப்போ இதை என்ன செய்யணும், செய்ய விடாமல் பார்க்கணும். ஒருவேளை அப்படி செஞ்சிட்டா இவரை என்ன செய்யலாம், மாட்டி விடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை பண்ணுறாங்க. ராஜாவை என்ன செய்கிறாங்க, அதில் கொண்டு சேர்த்துட்டாங்க. சேர்த்து ஒரு சட்டம் அங்கே உண்டாயிருச்சு. ஆனால் வேதம் என்ன சொன்னால், தானியேல் தன்னுடைய வழக்கத்தின்படி எப்போதும் ஜெபிக்கிறபடி அவர் என்ன செய்கிறாரு, 3 முறை போய் ஜெபிக்கிறார். அதை பார்த்தவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கடைசியில் தானியேல் என்ன பண்ணுறாங்க, சிங்க கெபியில் அவங்க தூக்கி போடுகிறாங்க. தூக்கி போட்டது மாத்திரம் இல்லை, அது வாசலில் ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டாங்க. எப்படியாவது தானியேல் ஒருவேளை எழுந்து ஏதாவது ஓடிக்கிட்டு வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கெபிக்குள்ளே போட்டுட்டு ஒரு கல்லை வச்சு நல்லா மூடிட்டாங்க, சீல் பண்ணிட்டாங்க. ராஜாவுடைய மோதிரை முத்திரம் என்ன ஆயிடுச்சு, அதில் போட்டு எல்லாம் சீல் பண்ணியாச்சு. அதில் வாசிப்போம், 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது உயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஆமென். அடுத்த நாள், ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அவருக்கு தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஃபாஸ்டிங் இருக்கிறாரு, மியூசிக்கை கேட்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ராஜாவினால் என்ன செய்யவில்லை, எதுவுமே செய்ய முடியவில்லை. அடுத்த நாள் காலையில் ஓடி வரார். ஓடி வந்து தானியேல் எப்படி சொல்கிறாரு, ஜீவனுள்ள என்ன சொல்லியிருக்குது, ஆமாம், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை கர்த்தர் விடுவிச்சாரா அப்படின்னு சொல்லி. அப்போ மூடி வச்சிருந்த அந்த கெபியிலிருந்து தானியேல் என்ன சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறேன், சுகமாக இருக்கிறேன், ஆண்டவர் என்ன செய்கிறார், ஜீவனோடு வைத்திருக்கிறாருன்னு சொல்லி தானியேல் வெளியில் வர்றார் சொல்லி பார்க்குறோம். அப்போ தானியேலை கொண்டு வந்துட்டாங்க 23ஆம் வசனத்தில். அப்போ பார்க்குற பொழுது அவரிடத்துல எந்த காயமும் என்ன செய்யலை, ஏற்படவே இல்லை. தூக்கி போட்டால் கீழே விழுந்த காயம் கூட என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை.
ஒன்றுமே நடக்கலை. சிங்கங்கள் என்ன செய்யவில்லை, தானியேலை கொல்லவே இல்லை, சாப்பிடவே இல்லை, நல்ல ஃபுட்டுன்னு நினைக்கவே இல்லை. ஆமாம். பாருங்க, ஆனால் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரர்களையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. ஆமாம். இப்போ தானியேலை போட்டாங்க, ஆனால் தானியேலுக்கு என்ன இல்லை, ஒரு சேதமும் இல்லை. அவர் கீழே விழுந்த சேதம் கூட இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அங்கே இருக்கிற சிங்கம்லாம் ஆண்டவர் சொல்லியிருப்பார், இது உனக்கு சரியான ஃபுட்டு கிடையாது. தானியேல் என்ன இல்லை, ஃபுட் இல்லை, இதோட நிறையா வருது பின்னாடி. ஒரு ஆளோடு நிப்பாட்டிட வேண்டாம். இப்போ நீ சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஆள் தான், வெயிட் பண்ணினா 100 பேர் வராங்க, 100 பேர் உங்களுக்கு சாப்பாடு. அப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பார், இப்போ என்ன செய்ய, கொஞ்ச நேரம் அமைதியார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், தூதனை கொண்டு அவங்களுடைய வாய்களை கட்டி வைத்தால் தான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவருடைய வாய்கள் கட்டப்பட்டது. ஏன்னா பெரிய ஒரு ஃபீஸ்டே நடக்க போகுது அங்கே அவங்களுக்கு. ஆமென். அநேக ஜனங்கள் அங்கே உள்ள தள்ளப்பட போகிறாங்க. அதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தானியேலுக்காக காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கிற சிங்கங்களுடைய வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டார். அப்போ பாருங்கள், தானியேலுக்கும் 2 காரியம் இருந்துச்சு. என்னது, ஒன்று, ஜெபிக்காமல் என்ன செஞ்சுருக்கலாம், காலத்தை கடத்திருக்கலாம். ஆனால் தானியேல் என்ன செய்கிறாரு, தான் முறைமையின்படி எப்படி ஜெபிப்பாரோ அதே பழக்கத்தின்படி என்ன செய்கிறார், போய் ஜெபிக்க. அவருக்கு தெரியும் ஜெபிச்சா என்ன நடக்கும்னு. ஆண்டவர் நோக்கி பார்த்தா என்ன நடக்கும் என்று சொல்லி தானியேலுக்கு தெரியும். ஆனால் தெரிந்தும் என்ன செய்கிறாரு, அவர் போய் ஜெபிக்கிறார். ஆனால் கர்த்தர் அங்கே என்ன செய்கிறாரு, தானியேலுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யல, ஆண்டவர் சொல்ல உன்னை முடிவு இது என்று சொல்லி. ஆமென். ஆண்டவர் சொன்னால் தான் எதுவுமே நடக்கிறதா இருக்குது. ஆனால் பாருங்கள், இதுலேயும் நம்ம பார்க்குறோம், அதை 23ஆம் வசனத்தை வாசிப்போமே. ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமென். தேவன் பேரில் தானியேல் விசுவாசித்தபடினால அவனுக்கு என்ன செய்யலை, ஒரு சேதம் ஏற்படவில்லை. ஆமென். அப்போ சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்ன பண்ணுறாங்க, அவங்களும் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் மேலே மாத்திரம் என்ன செய்கிறாங்க, அவங்க நம்பிக்கை வைத்தாங்க. இங்கே ஆண்டவரை மாத்திரம் என்ன செய்கிறார், தானியேல் நம்புகிறார். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், சேதப்படுத்தாமல் ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்துட்டார். அப்போ ஆண்டவரை மாத்திரம் விசுவாசிச்சா, ஆண்டவரை மாத்திரம் நம்பினா ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். சரி, இதில் கடைசியில் ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ முதல்ல சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ பிடிச்சி போடுறாங்க இல்லையா, அக்கினியில் போடுறாங்க. அப்போ தானியேல் என்ன பண்ணார், இப்போ கடைசியில் தானியேலை பிடிச்சி போடுறாங்க. அப்போ சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க, அப்படி தானே? அப்போ பொற்சிலையை தானியேல் வணங்கினாரா, இல்லை சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ ஒரு வேளை 3 வேளை ஜெபம் பண்ண போயிட்டாங்களா, வேலைக்கு போயிட்டாரா? எது வேணாலும் இருக்கலாம், வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பாருங்கள், நம்ம ஒவ்வொருவருக்கும் பல வேளைகளில் பல விதத்தில் சோதனைகள் வரும். இப்போ நமக்கு வருகிறது போல் மற்றவர்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது. நமக்கு வருகிற நேரத்தில் எல்லாருக்கும் மற்றவர்களுக்கு வரும் என்று சொல்ல முடியாது. ஆமாம், மற்றவெல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் எனக்கு மட்டும் ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா கிதியோன் என்ன செய்கிறார்னா, அங்கே ஒரு தோலை போட்டுட்டு தேவனிடத்தில் இன்றைக்கு என்ன செய்யுங்க, இந்த தோல் மாத்திரம் என்ன செய்யுங்க, நனைங்க பனியில் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதே மாதிரி ஆண்டவர் பண்ணுறாரு. அதை பிழிஞ்சு எடுத்தால் ஒரு கிண்ணம் நிறைய எடுக்கிறார். அடுத்த நாள் திரும்பி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே கோபப்படாதீங்க, இன்னொரு டெஸ்ட் நான் பண்ணுறேன். இப்போ என்ன செய்யுங்க, இந்த தோல் மாத்திரம் என்ன செய்யணும், ஈரப்படக்கூடாது, அதை காய்ஞ்சி இருக்கணும். ஆனால் அந்த தோல் இல்லாத இடங்கள்லாம் இருக்குல்ல, பூமி அனைத்தையும் என்ன செய்யுங்க, நனைத்து விடுங்கன்னு சொல்லி. அதே போல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பூமி எங்கோ நினச்சி விடுறார். சோதனைகளும் அப்படி தான். சில வேளைகளில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும், நமக்கு மட்டும் கெட்டது நடக்கும். சில வேளைகள் நமக்கு மட்டும் நல்லது நடக்கும், மற்றவங்களாம் கெட்டது நடக்கும். ஆமாம். ஸோ அதனால் எதுவுமே என்ன செய்ய முடியாது,
திட்டமாக சொல்ல முடியாது. இப்போ ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளை அனுமதிக்கிறார். ஆமென். சில வேளைகளில் யோபுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சு போல. இப்போ அதே போல் சிங்கங்களை தானியலுக்கு ஆண்டவர் வச்சுருந்தார். அங்கே எரிகிற நெருப்பு அக்கினி ஆண்டவர் என்ன பண்ணார்? ஷாத்ராக் மேஷத் ஆபேத்நேகோ வச்சுருந்தார். ஆமென். ஸோ ஒருவேளை தானியலை பெரிய கவர்னர் அங்கே வச்சுட்டார். வேதம் சொல்லுகிறது அவன் தானியேல் அங்கே அரண்மனையின் வாசலில் இருந்தாருன்னு சொல்லி. ஆமென். ஸோ he was closer to the king. அப்போ ராஜாவுக்கு அருகாமையில் என்ன யார் இருக்கா? தானியேல் இருக்கிறார். அப்போது ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கவங்களை காட்டிலும் சுற்றி இருக்கவங்கள தான் என்ன செய்யும்? கண்ணு பார்க்கும் யார் போய் வணங்குறாங்க. ஏன்னா கூடவே இருக்கிறார் தானியேல். ஏன்னா அவ்வளோ ஹையாக என்ன பண்ணிட்டாங்க? தானியேலை உயர்த்தி வச்சுட்டாங்க. இப்போ தானியேல் வந்து கூடவே இருக்கிறார். ராஜா அரண்மனையில் இருக்கிற 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கனா இருக்கும். அரண்மனையில் என்ன செய்கிறாரு? அவர் இருக்கிறார். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஷாத்ராக் மேஷத் ஆபேத்நேகோவுக்காக அக்கினியை அங்கே என்ன செய்கிறாரு? சோதனையை அனுமதித்து வச்சிருக்கிறார். அதுபோல் தானியேலுக்கு சிங்கங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுமதித்து வச்சிருக்கிறார். ஆமென். ஸோ அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில வேளைகளில் நம்ம என்ன செய்கிறோம்? கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது எனக்கு நடக்குது, மற்றவங்களுக்கு அப்படி இல்லையே, எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட சோதனையின் காலங்களிலும் இல்லை எனக்கு மட்டும்தான் நான் நடக்குன்னு சொல்லி நினைத்தாலும் கூட ஆண்டவர் அதுலேயும் அற்புதங்கள் என்ன செஞ்சுருக்கிறாரு? அங்கே விதைச்சி வச்சிருக்கிறார். ஆமென். அங்கே அற்புதங்களை புதைச்சி வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ அதிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்க ஆண்டவரால் கூடும். ஆமென். அக்கினியின் சூழலிலிருந்து இந்த 3 நண்பர்களை விடுவிச்சது போல, சிங்க கெபியிலிருந்து தானியேலை விடுவிச்சது போல நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கென்று சொல்லி வைத்திருக்கிற அப்படிப்பட்ட சோதனையிலிருந்து நம்மளை காப்பாற்ற முடிய கர்த்தர் நமக்கு ஒரு வழியை வச்சு. அதனால் வேதம் சொல்லு 1 கொரிந்தியரில் ஐ திங்க் 9ஆம் அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது அவர் சோதிக்கிறாரு, ஆனால் அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கிற வழியும் கர்த்தர் என்ன செய்கிறார்? உண்டாக்கு. நம்முடைய திராணிக்கு மேலே அவர் சோதிப்பதில்லை, ஆனால் சோதித்தாலும் கூட அந்த சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஆமாம். அப்போ பாருங்க, அப்படிப்பட்ட நிலைமையில் தான் கர்த்தர் நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்போ ஒருவேளை சில வேளை அக்கினி சூளை வரும், சில வேளை அங்கே சிங்கங்கள் இருக்கும். ஆனால் ரெண்டுமே நம்மளை என்ன செய்ய முடியாது? பாதிக்கவே பாதிக்காது. ஆமாம். நம்மளை ஒரு நாளும் சேதப்படுத்த முடியாது. ஆமாம். இந்த உலகத்தின் காரியங்கள் தேவ பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் சேதப்படுத்தவே முடியாது. ஆமாம். ஒருவேளை வியாதி வந்தது போல இருக்கும், ஒருவேளை பலவீனம் வந்தது போல இருக்கும், ஆனால் கர்த்தர் அவைகளை என்ன செய்ய போகிறார்? மாற்றி அமைக்க போகிறார். ஆமாம். மாற்றி அமைக்க போகிறார். நம்ம படுகிற பாடுகள், நம்ம போகிற சூழ்நிலைகள் எல்லாமே நிரந்தரம் கிடையாது. ஆமாம். தே ஆர் நாட் பெர்மனெண்ட். ஆமாம். அவைகள் ஆண்டவர் என்ன செய்வார்? சீக்கிரமாக மாற்றி விடுவார். நான் அன்னைக்கு போன வெள்ளிக்கிழமை ஈவினிங்கில் ஒரு ஜூம் மீட்டிங்கில் இந்த மினிஸ்ட்ரி பண்ண வேண்டியிருந்துச்சு ஈவினிங்கில். அப்போது எல்லாம் முடித்த பிறகு நிறைய பேர் அந்த ஜூமில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து நிறைய கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, வேதத்தில் சொல்லியிருக்குது ஆண்டவர் தான் நமக்கு பரிகாரியான கர்த்தர், இல்லை ஆண்டவர் தான் நம்மளை சுகப்படுத்துகிறோடைய தழும்புகளால் குணமாகிறோம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் என்னுடைய குடும்பத்தில் ஒரு சிலர் வந்து சிக்காக இருக்கிறாங்க, அதுலேருந்து இன்னும் ஹீலிங் வரலையே, வந்து அங்கே சுகம் கிடைக்கலையே அப்படின்னு. அப்போ ஒரு காரியத்தை நான் வந்து சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, சிக்காக போகிறீங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன செய்யணும்? டாக்டர்ஸ் வந்து நம்மளை டயக்னோஸ் பண்ணிவிட்டு இந்த மருந்து கொடுக்கணும், இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. டயக்னோஸ் பண்ணி டிசைட் பண்ணுறாங்க. டிசைட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மருந்தை நீங்கள் என்ன செய்யுங்க, 7 நாள் எடுங்க, இந்த மருந்தை 10 நாள் எடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? ஒரு காலத்தை நிர்ணயித்து அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த பலவீனத்திலேருந்து, அந்த சுகவீனத்திலேருந்து நம்ம வெளியில் வரணும்னு சொல்லி அவங்க சில காலத்தை நிர்ணயித்து கொடுக்குறாங்க. 3 நாள் நீங்கள் என்ன செய்யணும்? ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், இல்லை 1 வாரம் இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அவங்க காலத்தை நியமிக்கிறாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும் காலங்கள் நியமிக்கப்பட்டிருக்குது. ஆமாம். காலங்கள் நியமிக்கப்பட்டிருக்குது. அந்த காலங்கள் நடந்து முடிகிற வரைக்கும் நம்ம புலம்பிட்டு தான் இருப்போம். நம்ம என்ன செய்வோம்? ஐயோ இது நடக்கலையே, ஐயோ அது நடக்கலையே, ஏன் இப்படி நடக்குது என்று சொல்லி என்ன செய்கிறோம்? புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில் போன பிறகு
எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு போயிருப்பாங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக போயிருப்பாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, மாறி போச்சு. என்ன மாறி போச்சு, அவங்களால தொடர்ந்து போக முடியல. என்ன போக முடியல, அங்கே சிவந்த சமுத்திரம் உங்களுக்கு முன்பதாக இருக்குது. பரவாயில்ல, சமுத்திரத்துக்கு பக்கத்தில் உட்காந்துட்டா என்ன பிரச்சனை இல்லையே, இல்லையா, உட்காந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, அவங்க போகாமல் அங்கே இருக்கிறதுக்கும் பிரச்சனை தான். ஏன்னா அங்கே ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு இவங்களை கொல்லும்படியாக வருகிறார். இவங்களெல்லாம் அழிக்கும்படியாக என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய கூட்டம் வருது. இப்போ அவங்களுக்கு என்ன இல்லை, முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ உலகத்தார் பார்க்கிற பொழுது, இல்லை இஸ்ரவேல் ஜனங்களோ, இல்லை எகிப்து தேசத்திலிருந்து வருகிற கூட்டமோ பார்க்கிற பொழுது, இவங்க கதை முடிஞ்சிச்சு, இவங்களுக்கு வேற வழியே இல்லை என்று சொல்லி, அது ஒரு டிரான்சிஷன் பீரியட், அது சூழலை மாற்றுகிற ஒரு வேலை, அதுதான். ஆமாம். அப்போ அது வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, இவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க, அப்படி தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா, தோல்வி அடைஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அங்கே சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்த பொழுது, சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்து அவர்களுக்காய் வழி உண்டாக்கின பொழுது, தோற்று போயிட்டாங்கன்னு சொன்னவங்க இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, மாற்றியிருப்பாங்க. இவங்க ஜெயிச்சிருவாங்க, இவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்கிற வரைக்கும் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்ம என்ன செய்வோம், புலம்பிக்கிட்டு தான் இருப்போம். நம்முடைய சோதனையை பார்த்து நம்ம என்ன செய்வோம், புலம்பிட்டு தான் இருப்போம். அப்போ காலங்களை கர்த்தர் நியமித்திருக்கிறபடினாலே, காலம் சரியாய் நடந்து முடிகிற பொழுது அற்புதம் என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையில் வந்து கிட்டும். ஆமென், நமக்கு வந்து சேரும். அப்போ வந்து சேருகிற பொழுது பழைய நிலைமையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிடுவார், தலைகளாய் மாற்றி விடுவார். ஆமென், எல்லாவற்றையும் கர்த்தர் தலைகளாய் மாற்றி விடுவார். ஆமென். அப்போ சிவந்த சமுத்திரத்தின் வழியை ஆண்டவர் வழியை உண்டு பண்ணின பொழுது, தோற்று போயிட்டாங்கன்னு சொல்லி நினச்சவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, வேற ஒரு ஆன்சரை ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆமென், வேற ஒரு பதிலை கர்த்தர் கொடுத்துட்டார். அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியமாக இருக்குது. ஆமென். அப்போ இப்பொழுது இருக்கிற நிலைமையை குறித்து நம்ம பயப்படாமல், அதை குறித்து கலங்காமல், அதை குறித்து ரொம்ப வேதனைப்படாமல் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த ஷாத்ராக் மேஷத் ஆபேத்நேகோ தானியேலை போல கர்த்தரை மாத்திரம் நம்பினவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் சூழ்நிலையில் கர்த்தர் என்ன பண்ணிடுவார், மாற்றி விடுவார். ஆமென், சூழல் கர்த்தர் மாற்றி விடுவார். அப்படி தான் யோசேப்பு என்ன பண்ணார், காத்திருந்தார். ஆமென், கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தபடினால சகோதரர்கள் நமக்கு விரோதமாய் செஞ்சாலும் பரவாயில்ல, முதலாளி நமக்கு விரோதமாய் செஞ்சாலும் பரவாயில்லை, எல்லாம் ஒரு காரணத்திற்காக. ஆமென், ஆண்டவர் நியமித்திற காலத்தில் அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை ஆண்டவர் என்ன செய்வார், முழுமையாய் நிறைவேற்றுவார். ஆமென், அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆமென். அப்போ அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக முழுமையாய் ஆண்டவர் என்ன செய்வார், காலம் நிறைவேறுகிற பொழுது நிறைவேற்றி முடிப்பார். ஆமென், பிரைஸ் காட். அப்போ ஆண்டவர் நமக்கு நிறைவேறல, ஆண்டவர் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சோன்னா அது ஆஃப் பேக்டாக தான் வரும். காலத்துக்கு முன்னாடி இல்லை, ஏதாவது குக்கிங்கில் பாதியில் எடுத்துட்டோன்னா நம்மளை சாப்பிடவே முடியாது இல்லையா, பாதி வேகாமல் சாப்பிடவே முடியாது. அப்போ நம்மளும் என்ன செய்கிறோம், நிறைய வேலைகளில் பாதியில் எடுத்துடுறோம். ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டுருக்கார், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் முடிஞ்சிடும், டைமர் போட்டு வச்சுருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம், சீக்கிரமாக அவனை ஓப்பன் பண்ணி எடுத்துடுறோம் வெளியில். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய காலத்துக்கு காத்திருக்கிற பொழுது, அவரை மாத்திரம் நம்பி அவருடைய வேலைக்காக காத்திருக்கிற பொழுது அவருடைய முழுமையான காரியம் என்ன செய்து நடந்து முடிகிறதா இருக்கிறது. ஆமென். அப்போ நம்முடைய இக்கட்டிலேருந்து கர்த்தர் என்ன செய்கிறார், கூப்பிடுகிறார். ஆமாம், வெளியில் எடுக்கிறார். ஆமாம், நம்மை தப்பு வைக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரங்க சொல்லலாம், என்னுடைய இடுக்கண்களிலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னுடைய எல்லா இடுக்களிலும் கர்த்தர் என்னை நீக்கி விடுவித்தார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ எல்லா வேளைகளும் கர்த்தரை மாத்திரம் நம்பி, எல்லாம் அவரை மாத்திரம் நம்பி, சேலஞ்சு வரும், சோதனை வரும், எல்லாம் வரும், ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தரை மாத்திரம் நம்பி அவரை பிடிச்சு கொண்டு இருந்தோன்னா கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற அற்புதம் நிச்சயமாய் முழுமையாய் நிறைவேறாமல், நம்ம எல்லாம் பாதி வாங்கணும்னு அவசியம் இல்லை, முழுமையாக வாங்கினா தான் என்னது பெஸ்ட்டாக இருக்கும். ஆமென். ஸோ சில வேளைகளில் காலம் தாமதமானால் இன்னும் பெட்டராக ஆண்டவர் என்ன செய்வார், காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். ஆமென். அப்போ அவருடைய காலத்திற்காக அவரை மாத்திரம் நம்பி நாம் முழுமையாய் காத்திருப்போம் என்று சொன்னால், யோசேப்புடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவர், ஷாத்ராக் மேஷத் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவர், தானியேலுடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், நிச்சயமாய் செய்வார். நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி கொண்டு இருக்கிறார். ஆமென். நிச்சயமாக எல்லாம் சரியாக
அருமையாக கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றி முடிப்பார். ஆமென். ஸோ அவர் மாத்திரம் நம்ம நம்புவோம். இந்த நாளில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவன் இந்த நாளில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாம் நம்முடைய கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மெல்லாம் ஜெபிக்க ஆண்டவரத்தில் கேட்பார். ஆண்டவரே, நான் உண்மை மாத்திரம் நம்பி உண்மை மாத்திரம் பிடித்து உம்முடைய வேலைக்காய் நான் காத்திருக்க நான் விரும்புகிறேன். உம்முடைய காலத்திற்காக நான் காத்திருக்க விரும்புகிறேன். நீ அற்புதங்களை செய்கிறவர், நீ நல்ல தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் வல்ல தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, எல்லா சூழலையும் அறிந்த தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் போகிற பாதையை நீ அறிந்த தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் படுகிற ஆண்டவரே சில வேதனைகள், சில கஷ்டங்கள், இவைகளையும் அறிந்த தேவனாய் இருக்கிறீர். ஆனால் அவைகளெல்லாம் கர்த்தர் இந்த நாளை மாற்றும்படியாக, அவைகளெல்லாம் எங்களுக்காய் நன்மையாய் மாற்றும்படி யோசேப்பு சொன்னது போல ஆண்டவரே, தீமைகள் வந்தாலும் அந்த தீமைகளையும் நன்மையாய் எங்களுக்கு மாற்றுகிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஓ, உம்முடைய நல்ல தேவன், எங்களுடைய நல்ல தேவன் ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவே, நீர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் நல்லவர். இயேசுவே, நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. திரும்ப சொல்லுவோம். இயேசுவே, நீ நல்லவர். இயேசுவே, நீ நல்லவர். இயேசுவே, நீ நல்லவர். Oh yes Lord. உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே, நீர் நல்லவர். இயேசுவே, நீர் நல்லவர்.
இடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றே எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பெயர் பெயரை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே நன்மையும் கிருபை அவர்களை ஆண்டவரை தொடரும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை ஜெபங்களை கேட்டு பதில் கொடுப்பீராக. ஒவ்வொருவருக்கும் சரீரத்தில் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக. விசேஷமாய் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. சிறுவர்கள் வாலிபர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த நாட்களில் அவர்களை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரேப்பா, இந்த வைரஸ் நிறைந்த இந்த காலங்களில் ஆண்டவரை சுகவீனங்கள் ஒன்றும் அவர்களை ஒருவரையும் அணுகாதபடி கர்த்தர் காத்து நடத்துவீராக. ஆண்டவரே, எல்லா அலர்ஜிஸும் ஆண்டவரை நீ விடுதலை கொடுத்து நடத்துவீராக. ஆண்டவர், எல்லா ஸ்கின் ரேஷஸ் கர்த்தாவே, ஸ்கின் ரிலேட்டட் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளை சுகப்படுத்தி ஆண்டவர் ஆரோக்கியத்தால் நிறைத்து நீர் அனுப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. அற்புதங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா. காத்திருக்கிற காலங்கள் ஒரு முடிவுக்கு ஆண்டவர் கொண்டு வருவீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. குடும்பங்களில் தேவ கிருபையும் சமாதானம் தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, ஆண்டவர் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போக்கையும் மரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க பாதுகாவலை தருவீராக. ஆண்டவர், இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே தேவ கிருபையும் பலனும் ஆண்டவரே உம்முடைய ஆரோக்கியமும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தலும் ஆண்டவரே தேவ தயவும் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, நீரை கூட இருந்து வழிநடத்துவீரா கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த 11 மாதங்களை முடித்து கர்த்தாவே ஆண்டவரே இன்னொரு மாதத்துக்குள்ளாய் சீக்கிரமாய் கடந்து செல்ல போகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்திற்கு கொடுத்த காரியங்கள் எல்லாம் வாக்குத்தத்தங்கள் நாட்களில் நிறைவேறும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரை கூட இருப்பீராக, வழிநடத்துவீராக. எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து நடத்துவீரான்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாமுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். வல்ல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் இந்த பகுதியில் ரிச்மண்ட் தமிழ் திருச்சபை ஷேரிகோ சர்ச்சில் எவ்ரி வீக் 5 to 6:30 பண்ணுறோம். இந்த பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை கேட்கணும், தமிழில் வேத படம் வாசிக்கணும், தமிழில் மெசேஜ் கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் நேரில் வரலாம். எங்களோட வெப்சைட்டில் ஆஃபரிங் பற்றின டீட்டெயில்ஸ் அப்புறம் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். இன்னும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி.